ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, இந்த நம்ம வந்திருக்கிற இடம் புதிய எருமவெட்டிப்பாளையம். இந்த கோயிலினுடைய அமைவிடம் எங்க இருக்கு, இந்த கோயிலினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு உங்க திருவாயால சொன்னீங்கன்னா அனைத்து மக்களுக்கும் தெரியும். ஏன்னா இது ஒரு காட்டுக்குள்ள இருக்கு. வரும்போதே ஒரு அழகான எழில் சூழ்ந்த காட்டுல இந்த சிவன் கோயில் இருக்கு. மீதி இதை பத்தி நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். வணக்கம், என் பேர் ஜோதி. இந்த கோயிலுடைய அர்ச்சகர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுக்கா, ரெட்டில்ஸு, சென்னைக்கு அடுத்த ரெட்டில்ஸுலேருந்து பார்த்தீங்கன்னா கார்னோடையிலேருந்து ஆத்தூர் வழியாக வந்தீங்கன்னாக்கா சுமார் ஒரு 4 கிலோமீட்டர் தான் வரும் இந்த கிராமம் புதிய எருமவெட்டிப்பாளையம். இது பார்த்தீங்கன்னா கிராமத்தில் ஈசான மூலையில் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் உடனுறை வரமுக்தீஸ்வரர் ஆலயம் அமைஞ்சிருக்கு. இது சுமார் கிட்டத்தட்ட 2000 வருஷம் பழமையான ஸ்தலம். 2000 வருஷம் பழமையான ஸ்தலம். ரொம்ப மிக பழமையான ஸ்தலம்ன்றதால தான் மக்கள் இந்த பழமையை தேடி வராங்க. அதனால இது அது மட்டும் இல்லாம இந்த ஸ்தலத்தை அமைக்கப்பட்டிருக்கிற ஸ்டோன் பாத்தீங்கன்னாக்கா லேட்ரிக் ஸ்டோன், திருக்கல்லுன்னு. சரிங்க. இது பாத்தீங்கன்னா எல்லா ஸ்தலத்திலயும் இந்த மாதிரி கல்லால அவங்க கட்டியிருக்க முடியாது, கட்டியிருக்கவும் மாட்டாங்க. இது ரேர் தான், எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருக்கும். அந்த இதுல இது இங்க கட்டியிருக்காங்க. இது கேரளாவில மட்டும்தான் இந்த கல் அதிகமா இருக்கும். இந்த கல்லுல இதுக்கு என்ன ஸ்பெஷல்னா, இந்த கல்லுக்கு இது நல்ல வைப்ரேஷன் உண்டு, நீரோட்டம் உள்ளது, உயிர் உள்ளது. அந்த கல்லை காட்ட முடியுமா? பார்க்கலாம். அந்த ஸ்டோன் எடுத்து, இந்த ஸ்டோன் தானங்க, அது நீங்க கிட்ட போய் காட்டுங்க. அதை எடுத்து அங்க போய் அப்படியே இல்லையா? இதுதான் சொல்லுங்க. இதுதான் பாத்தீங்கன்னா லேட்ரிக் ஸ்டோன்னுவாங்க, திருக்கல்லுன்னுவாங்க. இதுக்கு நீரோட்டம் உள்ளது, உயிர் உள்ளது. மழை காலத்துல நீரை சேகரிச்சுக்கும், வெயில் காலத்துல அது நம்ம கொடுக்கற தன்மை உள்ளது. அந்த பவர் இதுகிட்ட இருக்கு. அதனாலதான் இந்த கல்லுனுடைய அகலம் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு செவுத்தினுடைய அகலம் பாத்தீங்கன்னா 3 அடி அகலத்துல இதை போட்டிருக்காங்க. அகலம். ஆமா, இன்னைக்கு நம்ம 3/4 அடி தான் செவுரு போடுவோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 3 அடி அகலத்துல இந்த செவுரை போட்டிருக்காங்க. அவ்வளவு ஸ்ட்ராங்கா. அது மட்டும் இல்லாம இவங்க பண்ணிருக்கிற அந்த ஒர்க் பாத்தீங்கன்னா அதே சுண்ணாம்பு கடுக்க பனவலத்துல தான் இதை பண்ணிருக்காங்க. பழமையோட தான் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இதுக்கு நல்ல வைப்ரேஷன் உண்டு. நமக்கும் இதனால நமக்கு இந்த ஸ்தலத்தை பொறுத்த வரைக்கும் உள்ள வந்தாவே அவங்க உடம்புக்குள்ள இருக்கிற கிருமிகளை கூட வெளிப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளது. அந்த பவர் இதுக்கு உண்டு. அதனாலதான் இந்த ஸ்டோன்ல கருவறையிலிருந்து அர்த்த மண்டபம் முதல் கொண்டு 16 கால் முதல் கொண்டு காம்பவுண்ட் முதல் கொண்டு ராஜகோபுரம் வரைக்கும் இதில் தான் கொண்டு போயிருக்காங்க. இந்த ராஜகோபுரமும் தான் வந்திருக்கு. ஆமாங்கய்யா, அதே ஷேப். டோட்டலா ராஜகோபுரத்துல தான் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்டோன் இது. அது மட்டும் இல்ல, இந்த ஸ்தலத்துல பாத்தீங்கன்னா அப்பாவும் அம்மாவும் 2 பேருமே ஒரே திசையை நோக்கி கிழக்கு நோக்கி இருப்பாங்க. இந்த கிழக்குனா இந்த சைடு, இதுதான் கிழக்கு. ஆமா, காமாட்சி அம்மனும் கிழக்கு நோக்கி தான் இருப்பாங்க. நம்ம பாக்குற எல்லா ஸ்தலத்திலயும் பாத்தீங்கன்னாக்கா அப்பா அதாவது அம்மா இதுல அம்மா வலது பக்கமா அப்பா இடது பக்கம் இருப்பாங்க. மாறி இருக்காங்க. ஆமா, கல்யாண கோலத்துல இருப்பாங்க. நம்ம பாக்குற மத்த ஸ்தலத்துங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா அப்பா கிழக்கு பக்கம் தானே, அம்மா வடக்கு இல்ல தெற்கு அந்த டைரக்ஷன் அதிகமா இருப்பாங்க. அதுதான், அதனாலதான் இப்ப இவங்க இருக்கிற கோலம் கல்யாண கோலம். அதனாலதான் திருக்கடையூர்ல போயிட்டு அங்க 60ஆம் கல்யாணம், திருக்கடையூர் தான் முக்கியம். அதுக்கு அடுத்தது இங்க பண்ணிக்கலாம். அதனாலதான் இங்க சுப நிகழ்ச்சிகள், 60ஆம் கல்யாணம், நிச்சய தாம்பலம், இந்த மாதிரி விசேஷ இதுங்களும் சுப நிகழ்ச்சிகளும் இங்க நடத்துறாங்க. அதுக்குண்டான அந்த கல்யாண மண்டபம் ஒருத்தரே நமக்கு பண்ணி கொடுத்தோம். இது ஒரு அன்பரே கொடுத்திருக்காரு. ஆமா, ஒருத்தரே பண்ணி கொடுத்திருக்காரு. அவர் பேர் என்னங்க? ஐயா பேரு? யார் பேரு? அந்த நண்பர் வெளிப்படுத்தக்கூடாது. ஆமா, சிவனுடைய கோயில்ல ஒருத்தர் செஞ்சுட்டு சொல்ல மாட்டாங்க, சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நன்றி. அவருக்கு அந்த ஆத்மாக்கு நம்ம நன்றி சொல்லிக்கிறோம், நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னாக்கா நவகிரகம் இருக்காது, கொடிமரம் இருக்காது. நவகிரகம் இருக்காது. ஆமா, நவகிரகம் இன்னைக்கு பிள்ளையார் கோயில்ல கூட பாத்தீங்கன்னா நவகிரகம் இருக்கும். ஆமா, ஒரு கொடிமரம் இருக்கும். ஆனா இந்த ஸ்தலம் பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு பழமையான 2000 வருஷம் பழமையான இந்த ஸ்தலத்துல நவகிரகமும் கிடையாது, கொடிமரம் காட்டுங்க. எங்க எந்த இடத்துல கரெக்டா நம்ம நந்தி பின்னாடி தான் இருக்கும். நந்தி பக்கத்துல பலிபீடம், பலிபீடம் பக்கத்துலதான் கொடிமரம் இருக்கணும். ஆனா இங்க இல்ல. ஆமா, அதே மாதிரி ஈசான மூலதான் நவகிரகம் இருக்கும். ஆமா, அந்த இடத்துல. ஆமா, ஆனா பாத்தீங்கன்னாக்கா அந்த 2மே இங்க கிடையாது.
ஆமாங்க. ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒருவேளை இது வந்து இந்த மாதிரி கொடிமரம் இல்லாத கோயில் தான், அது சித்தர்கள் தான் கட்டியிருப்பாங்க. கண்டிப்பா. ஏன்னா இங்க வந்து சித்தர்கள் தவம் இருந்திருக்காங்க ஆதி காலத்துல. ஆமா, ஃபாரஸ்ட்ல வந்து தவம் இருந்திருக்காங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க நாங்க சித்தர்களை 18 பேர்களை இங்க வந்து வடிவமைப்பு கொண்டு அந்த சிவன் மேல. ஆமா, அது நம்ம பார்த்தோம். 18 சித்தர்களை அவங்க மேல இருக்காங்க. ஆமா ஆமாங்க, ரொம்ப அழகா வடிவமைச்சிருக்கீங்க. ஆமா, 18 சித்தர்களை வந்து இங்க நாங்க பார்த்திருக்கோம். அதுவும் ஒரே நேர்கோட்டுல இருக்கிறாங்க. ஆமா, ரொம்ப விசேஷம். நாங்களும் வந்து சித்தர்கள் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு எங்களுக்குள்ள உணர்வுகளும் இருக்கு. நாங்களும் அதை உணர்ந்திருக்கோம். எப்படிங்க காலத்துல வந்து நாங்க உணர்ந்திருக்கோம். ஏன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பிரதோஷ காலத்துல இந்த அப்பாவுக்கு வந்து அபிஷேகம் எல்லாம் முடிச்சிட்ட பிறகு, திரைய போட்டு அபிஷேகம் எல்லாம் முடிச்ச பிறகு அவர் வந்து நாங்க கூடுமான வரைக்கும் ஏதோ குழுவுல போறதுக்கு, அதாவது இந்த மாதிரி பண்ணும்போது பக்தர்கள் இங்க நமக்கு வந்து சில விஷயங்கள்லாம் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த குரூப்ல இருக்கிறவங்களுக்கு நாங்க அனுப்புவோம். அதை அனுப்பும்போது ஒரு 2 ஸ்டில் எடுத்துட்டு நாங்க அனுப்புவோம். சரி. அதை வந்து நாங்க ஸ்டில் எடுக்கும்போது ஒரு 2 ஸ்டில்லு 3 ஸ்டில் எடுப்போம். அந்த 3 ஸ்டில்லையும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எதுவுமே கிடையாது, கீழே ஒரே ஒரு சின்ன பொருள் கூட கிடையாது. ஆனா வந்து சித்தர்கள் வழிபடுற ஒரு விஷயத்தை எங்களுக்கு தெரியும், அந்த இதுல கிடைக்குது. ஆமா, அந்த நம்ம எடுத்த ஸ்டில்ல கிடைக்குது. அது எப்படி வந்ததுன்றது எங்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருந்தது. அது சில பேர் நாங்க வந்து முன்னோர்களை கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, இது சித்தர்களுடைய வழிபாடுதான். அவங்க வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய அவங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வலது பக்கம் தான், யாருக்கும் வந்து இடையூறு இல்லாம ஒதுக்கப்புறமா படுத்த மாதிரியே வந்து அவங்க சேவிப்பாங்க. அதுதான் உங்களுக்கு அதை கரெக்டா காமிச்சிருக்கு ஆன்ற ஒரு விஷயத்த அவங்க சொன்னாங்க. அப்பதான் நாங்களே உணர ஆரம்பிச்சோம். அந்த மாதிரி வந்து சித்தர்களும் இங்க வந்து தவம் இருந்திருக்காங்க. அது வந்து அதனாலதான் இங்க 18 சித்தர்களையும் போட்டிருக்கோம். ஆமா, அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இங்க வந்து ராஜகோபுரம் பாத்தீங்கன்னாக்கா, இந்த ராஜகோபுரம் வந்து ரொம்ப கம்பீரமானது. 9 கலசத்தோட அமைக்கப்பட்டிருக்காங்க. இந்த 9 கலசமும் பாத்தீங்கன்னாக்கா சுண்ணாம்பு, கடுக்கா, பண வெள்ளத்தால அமைக்கப்பட்டதுதானே தவிர இந்த செப்பு தகடால அமைக்கப்படல. ஐயா, நான் வந்து கும்பனாலே செப்புலதான் இருக்கும் வரும். அப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னா, செப்பு காலத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனாலதான் வந்து அந்த கலவையோட தான் சேர்த்து பண்ணிருக்காங்க தவிர இது செப்பு தகடுல அமைக்கப்படல. மேல கூட செப்பே இல்ல, கிடையாது. அங்க இந்த கும்பத்துல செப்பே கிடையாது. அத மாதிரிதான் அமைச்சிருக்காங்க. சரிங்க, இப்ப வந்து புனரமைச்சு இப்ப பண்ண போறீங்க. இப்ப இனிமேல் செப்பு வருமா? இப்ப நாங்க அதை வந்து செப்பு தகடுல போட போறோம். அதாவது அமைப்பு வந்து டோட்டலா வந்து அவங்க பண்ண மாதிரியே நாங்க பண்றோம். சுண்ணாம்பு, கடுக்கா, பண வெள்ளத்தால் தான் இப்ப நாங்க வந்து எல்லா அமைப்பையும் பண்ணிட்டு வரோம். பழமை மாறாம அதுக்குண்டான கிரைண்டர் தான் வேலை போயிட்டு இருக்கு. ஆதி காலத்துல எப்படி அதுக்குண்டான கலவை இந்த தொட்டில கலவை இருக்கு. அப்புறமா ட்ரம்ல வந்து அந்த கடுக்கா ஊறிட்டு இருக்கு. அதே மாதிரி பனவெல்லம் ஊறிட்டு இருக்கு. இத வந்து நாங்க வந்து கலவையா ஆக்கி அதுக்கப்புறமா தான் அது மேலேயே போகுது, பேஸ்ட் ஆக்கி போகுது. அந்த அமைப்புல தான் போறோம். இப்ப அந்த 9 கலசமும் பாத்தீங்கன்னாக்கா அந்த காலத்துல முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரிதான் நாங்க பண்றோம். அதுக்கு மேலதான் நாங்க செப்பு தகடியே அமைக்கப்படுறோம். அதை பண்றதுக்கு நாங்க அதுக்குண்டான வேலையை பார்த்துக்கிட்டு வரோம். அது மட்டும் இல்லாம இந்த ராஜகோபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா 216 சிலைகளும் போடுறோம். 216 சிலைகள் போடுறோம். இதுவும் வந்து அதே சுண்ணாம்பு, கடுக்க, பனவெள்ளத்தால் அமைக்கப்பட்டதுதான். ஏன்னா கடுகு இதுல சிமெண்ட்ல பண்ணா 50 வருஷம் கேரண்டி, இதுல பண்ணா 2000 வருஷம் கேரண்டி. அப்பா, இப்ப ஏற்கனவே 2000 வருஷம் இதனாலதான் அந்த காலகட்டத்துல அதை செஞ்ச பிறகுதான் இன்னைக்கு நம்ம அதை பாக்குறோம். ஆமா, இல்லனாக்கா இதை நம்ம பார்க்கவே முடியாது. ஆனா இந்த ஒரு புண்ணியத்தை நீங்க தேடிக்கிறீங்க. இன்னும் 2000 வருஷம் கழிச்சு அன்பர்கள் பார்க்கலாம். மக்கள் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அப்படிங்க. ஆமா, இவ்வளவு தூய்மையா எந்த ஒரு சிவன் கோயிலையும் நான் பார்த்தது இல்லைங்க. ஒரு அமைப்பு எங்களுக்கு வந்து எங்களை உற்சாகத்தை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இந்த கோயிலுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து எங்களுக்கும் தெரியாத விஷயங்கள்லாம் அவங்க சொல்றாங்க. கண்டிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எங்களுக்கு வந்து செய்யும் போது எங்களுக்கு ரொம்ப மன திருப்தியா இருக்கு. மக்களும் எங்களுக்கு நல்லா. இது ஆதி காலத்துல யாருமே வராத முட்புதர் காடா நான் பாத்திருக்கேன் ஒரு காலத்துல. ஆமா, இன்னைக்கு இவ்வளவு அழகா கொண்டு போயிருக்காங்களே இந்த கோயில. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ஐயாவோட சிறப்பை சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா நந்தீஸ்வரன் பாத்தீங்கன்னாக்கா, நந்தி வந்து நம்ம பாக்குற எல்லா ஸ்தலத்திலும் நந்தி வந்து சுவாமியை நேரா பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஆமா ஆமா. ஆனா இந்த ஸ்தலத்துல பாத்தீங்கன்னாக்கா அம்மாவையும் அப்பாவையும் 2 பேருமே பாக்குற மாதிரி தான் தெரியும். கிராஸ் ஆகி தான் வரும். அங்க போய் பாக்கலாமா? நீங்க சொல்லுங்க. கரெக்டா ஸ்ட்ரைட்டா தான் பாப்பாங்க நந்தி. அம்மாவும் அப்பாவும் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு கண்ணு அப்பாவை பார்த்த மாதிரி இருக்கும், ஒரு கண்ணு அம்மாவை பார்த்த மாதிரி இருக்கும்.
நந்தி நந்தீஸ்வரர். இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா நேரா இருக்காது. ஆமா, ஒரு கண் அப்பாவை பார்த்த மாதிரி இருக்கும். ஆமா, இவரு இங்க சுவாமி இருக்காங்க. ஒரு கண் வந்து அம்மாவை பார்த்த மாதிரி இருக்கும். அந்த கண்ணு வந்து அந்த அங்க இருக்கிற அம்மாவை பார்த்த மாதிரி இருக்கும். ஓ சூப்பருங்க. ஆமா, இது எந்த இடத்துலயும் இதை பார்க்க முடியாது. ஆமா, இது ஸ்பெஷலு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நந்தீஸ்வரர் இருக்காரு இல்லையா, இங்க இருந்து பாத்தீங்கன்னா பங்குனி மாசம் உத்தரத்துல மார்ச்ல வரும். அன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் காலையில சூரியன் உதயமாகும் போது இந்த சூரிய ஒளி ஸ்ட்ரெயிட்டா அப்பாவை தரிசனம் பண்ணோம். எங்க அங்க கிழக்குல இருந்து ஆமா இப்படியே வந்துட்டு அப்பாவை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்து எங்க உள்ள இருக்காரு சுவாமி, அங்க போயிட்டு இங்க வருவாங்களா? அங்க போயிட்டு வெளியே வந்தோம். அருமையான அம்மாவுக்கும் அதே மாதிரி வரும். அம்மா அங்க இருக்காங்க, அவங்களுக்கும் உள்ள அந்த சின்ன ஹோல்ஸ் தான் இருக்கு, அதுக்குள்ள போயிடுவாங்களா? ஆமா, போயிட்டு வரும். எனக்கு என்ன ரெண்டுமே ஒரே சமயத்துல இருக்குமா இல்ல வெவ்வேறு? ரெண்டு பேருக்குமே ஒரே டைம்ல தான் போயிடும். ஒரே டைம்ல போய் மேலே அவரு இதுல பட்டுட்டு வெளியே வந்துடும். சாமி மேல பட்டுட்டு வெளியே வந்துடும். அது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இந்த கருவறைக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குண்டூசி காத்து கூட போவாது அந்த கருவறைக்குள்ள. அதுல வந்து பாத்தீங்கன்னா 4 தீபங்கள் எரியும். 3 தீபம் மட்டும் சைலண்டா இருக்கு. மேல ஒருத்தர் இருக்காரு பாருங்க. பின்னாடி ஒருத்தர் இருக்காரு பாரு, அவர் மட்டும் அசைஞ்சுக்கிட்டே இருப்பாரு எப்பவுமே. ஆனா எல்லாருமே தானே அசையணும். எப்படி அந்த அதுதான் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா வாயு ஸ்தலம். வாயு ஸ்தலமா இருந்தா மட்டும்தான் அந்த அசைவு கிடைக்கும். ஆமா, பின்னாடி மட்டும் அசையுது. அந்த அசைவு வந்து வாயு ஸ்தலமா இருந்தா மட்டும்தான் அந்த அசைவு கிடைக்கும், இல்லைன்னா அந்த அசைவு கிடைக்காது. இது வந்து கமல தீபம் சொல்லுவாங்க. ஜோதி வடிவில நம்ம கொடுக்குற காட்சி. ஜோதி வடிவில நம்ம கொடுக்குற காட்சி அது ரொம்ப விசேஷமானது. அது மட்டும் இல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம வீட்டுல ஒரு வரன் தேடுறோம், சரி அமையல, இல்ல ஒரு பிசினஸ்ல சின்ன தோய்வு, இல்ல குடும்பத்துல ஒரு சின்ன மன கஷ்டம், எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுடைய ஜாதகத்தை வந்து அப்பாயிட்டு அம்மாயிட்டு வச்சு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு பண்ணவே போறோம். அதுக்கு உண்டான பலன் அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா. ஏன்னா இது வருஷம் கணக்குலயோ மாசம் கணக்குலயோ கிடையாது, வந்து போன சில நாட்கள்ல. ஆனா எந்த நாள்ல வேணா வரலாம், அது ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இது வந்து இந்த ஸ்தலத்தை பொறுத்தவரைக்கும் காலையில 6 மணிக்கு திறப்போம், மதியானம் 1 மணி வரைக்கும் இருக்கும். சரிங்க. மதியம் 3:30 மணிக்கு திறப்போம், அதோட 7:30 வரைக்கும் இருக்கும். அந்த வகையில அந்த டைமிங் தகுந்த மாதிரி பக்தர்களும் வருவாங்க. வந்து அதுக்கு உண்டான அதே மாதிரி இங்க வந்து பிரதோஷ காலம் ரொம்ப விசேஷமா இருக்கும். பிரதோஷத்துல வந்து சென்னையில இருந்து ரொம்ப பேர் வருவாங்க. 4:30 4:30 மணிக்கு 4 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா ரொம்ப விசேஷமா இருக்கும். மகா சிவராத்திரி ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 பேருக்கு அன்னதானம். அப்பா, அந்த அளவுக்கு பண்ணுவோம். அதே மாதிரி நடன நிகழ்ச்சி, பரதநாட்டியம், இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் விடிய 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 போயிட்டே இருக்கும். இது வந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு லதா இவங்க வந்து குழுவினர் வந்து இதுக்கு எங்களுக்கு வந்து விசேஷமா பண்ணிட்டு வராங்க. மற்றபடி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 2010க்கு முன்னாடி இந்த ஸ்தலம் வந்து சிதலம் அடைஞ்சிருந்தது. எந்த பூஜை புனஸ்காரமும் கிடையாது, உள்ள வர முடியாது, போக முடியாது, அப்படி சிதலம் அடைஞ்சது. இப்ப நீங்க பாக்குற ஸ்தலம் இன்னைக்கு இப்படி இருக்குதுனாக்கா முழு காரணம் உள்ள இருக்கிற அப்பா தான். கண்டிப்பா இவ்வளவு தூய்மையா ஒரு சின்ன குப்பை கூட இல்ல கோயில்ல இருக்காது. அந்த இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பிரகாரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆள் உயரத்துல செடி, காம்பவுண்ட் எல்லாம் விழுந்து போயிட்டு இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ராஜகோபுரம் எல்லாம் வந்து 2ஆ பொழுது. ஆமா, அது பாத்துருக்காங்க. ஆமா, அந்த புகைப்படம் கூட உள்ள இருக்கு. புகைப்படத்தையும் இவங்க வந்து நீங்க அதை எடுத்து மக்களுக்கு தெரிவிக்கலாம். அப்படியே காட்டலாம் வாங்க. ஆமா, உள்ள அப்படியே எப்படி அந்த எப்படி இருந்த கோயில் இன்னைக்கு எப்படி ஆயிருக்கு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அந்த விளக்கு ஆடுறதுன்னு சொல்றீங்களே, அதை எடுக்கலாமா? ஐயா நீங்க சொன்னீங்கன்னா தான் புரியும். நீங்க சொல்லுங்க, கிட்ட போங்க. இத பாருங்க, அப்படியே பாருங்க, அது இருக்கு இல்லையா? ஆமா. இந்த தீபம் மட்டும் பாத்தீங்கன்னாக்கா 3 தீபத்துல அந்த ஒரு தீபம் மட்டும் எப்பவுமே அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆமா ஆமாங்க, அந்த தீபம் மட்டும் எப்பவுமே அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். இவங்க 3 பேரும் சைலண்டா இருப்பாங்க, ரொம்ப அமைதியா இருக்காங்க இவங்க. அவர் மட்டும் எப்பவுமே தாண்டவ கோலத்துல இருப்பாரு. ஆமா, தாண்டவ கோலம். ஆமா, தாண்டவ கோலம். இது நீங்க கமல ஜோதி தரிசனம் சொன்னீங்க இப்போ பேச்சு. ஆமா, ஐயாவோட பேரு ஜோதின்னு நினைக்கிறேன், உங்க பேரும். ஆமா ஆமா, தாண்டவ கோலத்துல இருப்பாங்க. அது ரொம்ப விசேஷமானது. இது காலாஸ்திரி கோயில்ல உண்டு. கண்டிப்பா. ஆமா, அடுத்தது இங்க பாக்கலாம். காலாஸ்திரி கோயில போனா விட நம்ம அவ்வளவு சீக்கிரமா இந்த இவ்வளவு கிட்ட பார்க்க முடியாது. எந்த கோயிலுமே பார்க்க முடியாது. அவங்க வந்து சுவாமியவும் ஈஸியா அருமையா தரிசனம் பண்ணலாம். ரொம்ப ஸ்பெஷல். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ரொம்ப அழகா கலப்பாலாம் கட்டியிருக்காருங்க, ரொம்ப பாக்குறதுக்கே. இது வந்து ராஜ கோலம்னு சொல்லுவாங்க. ராஜா கோலம். ஆமா, ராஜ கோலம்னு சொல்லுவாங்க. ஆமா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா
அவரு வந்து விசேஷமா இருக்காருன்னாக்கா பாண்டிச்சேரியில இருந்து இன்னைக்கு ஒரு 3 பஸ் வந்திருக்கு. காலையில 4 மணிக்கு வந்தாங்க. அவங்க வந்து அப்பாவுக்கு வந்து அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு சூப்பருங்க போயிருக்காங்க. அதனாலதான் வந்து இவரு இன்னைக்கு வந்து ராஜா கோலத்துல இருக்காரு. சூப்பருங்க. ஆமா, நம்ம அத போட்டோ எல்லாம் காட்டுறோம். அதே மாதிரி போட்டோவை பாத்துக்கலாம். ஓ ஐயா, இதெல்லாம் சூப்பரா கட்டிருக்காங்க. இது வந்து அதுக்கு முன்னாடி கிடையாது. ஆமா, இது வந்து உற்சவர் இருக்காங்க. உற்சவர் இருக்கிற இடத்துக்கோசமா இது எல்லாமே அதே ஸ்டோன்ல தான் கட்டியிருப்பாங்க. உள்ள எல்லாமே டோட்டலா கற்கள் வந்து அவ்வளவு பவர். ஆமா, கட்டியிருப்பாங்க. இந்த கோயிலோட அமைப்பு வந்து இது 16 கால் மண்டபம். இது வந்து மொத்தம் 16 கால் மண்டபம். ஆமா, இது பழைய போட்டோ நீங்க சொன்னீங்களா? இதெல்லாம் இப்படி இருந்திருக்கு ஒரு காலத்துல. ஆமா, இப்படி இருந்து இந்த மாதிரி எல்லாமே செதலம் அடைஞ்சு இப்படி இருந்து இந்த மாதிரி ராஜகோபுரத்துல செடி முளைச்சிருக்கு. பயங்கரமா இருந்தது. ஆலமரமும் விதைதான் இதுதான் முளைச்சிருக்கு. ஆமா. அப்படி இருந்த கோயில் இன்னைக்கு இவ்வளவு சிறப்பா பண்ணிருக்காங்க. உண்மையிலே அன்பர்கள் வந்து உண்மையில அவங்களுடைய இதை வந்து பாராட்டணும். இது மட்டும் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா நாங்களும் பழமை மாறாம பண்ணிட்டு வரோம். அதே மாதிரி பழமை மாறாம தான் பண்ணிட்டு வரோம். நாங்களும் வந்து சுண்ணாம்பு கடுக்கா பணவளத்தால் தான் இந்த எல்லா புனரமைப்பும் பண்ணிட்டு வரோம். இப்போ இன்னும் இருக்கிற ஒரே ஒரு திருப்பணி வந்து ராஜகோபுரம் மட்டும்தான். இது வந்து HRNCல இருக்கு, கவர்மெண்ட்ல இருக்கு. அவங்களும் இதுக்கு எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இப்ப எப்பங்க கும்பாபிஷேகம்? இன்னும் டேட் குறிப்பிடவில்லை. குறிப்பிட்ட பிறகுதான், ஏன்னா இன்னும் ஒர்க் நிறைய இருக்கும். ஒர்க் முடிச்ச பிறகுதான் இது வந்து நம்ம அந்த டேட்டை பிக்ஸ் பண்ண முடியும். இது வந்து கவர்மெண்ட்டும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அவங்களுடைய ஒத்துழைப்போட, பொதுமக்களுடைய ஒத்துழைப்போட இந்த திருப்பணி வேலை வந்து கும்பாபிஷேகம் இப்ப 2000 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகுது. ஆமா, அவங்க வந்து மக்கள் வந்து எவ்வளவு வெள்ளம் எவ்வளவு வரும் தெரியாது நமக்கு. ஏன்னா இப்படி ஒரு பழமையான கோயில்ல அதுவும் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. உண்மையிலே அது பெரிய விஷயம். அதே மாதிரி இங்க குளம் ஒண்ணு, நாங்க இவருக்கு வந்து இது வரைக்கும் குளம் கிடையாது. இப்போ குளமும் நம்ம வந்து ஈசான முல்ல வந்து அவருக்கு ஒண்ணு ரெடி பண்ணிட்டு அந்த குளத்தையும் நாங்க ரெடி பண்றதுக்கு தயாரா இருக்கோம். அதே மாதிரி இந்த வேலையெல்லாம் இப்போ ஓரளவுக்கு முடிச்ச பிறகுதான் இவருக்கு வந்து நம்ம வந்து அவரு இன்னைக்கு அந்த டேட் கொடுக்குறோம், அன்னைக்கு நம்ம அந்த கும்பாபிஷேகத்தை நம்ம பண்ணிக்கலாம். இத பாக்குற அத்தனை பக்தர்களும் கண்டிப்பாங்க நீங்க அவங்களால முடிந்த ஒரு ஆனா சிவன் தொண்டுக்கு ஒரு தொண்டு எடுத்து வைக்கிறதுன்றது சாதாரண விஷயம். அவருடைய அனுமதி இல்லாம அவங்களால ஒரு பைசா ஒரு செங்கலை கூட வைக்க முடியாது. அந்த வகையில இதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். பாத்தீங்கன்னாக்கா பெரியபாளையத்துல ஒரு அம்மா கிட்டத்தட்ட ஒரு 85 வயசு இருக்கும். அந்த அம்மா பாத்தீங்கன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு அன்னாகாரம் கூட இல்லாம சரி மடிப்பிச்சை எடுத்து அந்த காசு எடுத்து வந்து இங்க திருப்பணில கொடுக்குறாங்க. அப்பா, எவ்வளவு பெரிய விஷயங்க அது. அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. அதே மாதிரி சிவ பக்தர்களும் இருக்காங்க. பக்தர்களும் வர்றாங்க, எங்களுக்கு சில உதவிகளை பண்றாங்க. ஏன்னா மக்கள் வந்து இந்த அளவுக்கு உதவி பண்ணலனாக்கா எங்களால எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி அவங்க வந்து இந்த உதவி பண்ணாங்கன்னாலும் கூட அதுக்கு உண்டான பலன் அவங்களுக்கு கிடைக்குது. அதுதான் இது ஸ்பெஷலே. இந்த கோயிலுடைய சிறப்பு அதுதான். அந்த வகையில வந்து அவங்களுக்கு அந்த அந்த ஆர்வத்தையும் அவர் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாரு. அதே மாதிரி அவங்களுக்கு என்ன வேண்டாங்களோ அதுக்கு உண்டான பலன் அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பு. அதனால நீங்க இந்த வீடியோ பாக்குற அத்தனை பக்தர்களும் இதுல வந்து என்னுடைய போன் நம்பர் அதுல இருக்கும். போன் நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வரக்கூடிய அந்த QR கோடை உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம். அதை நீங்க பார்த்துட்டு பயன்பட்டு அதன் மூலியமா நீங்க இந்த தலத்துக்கு வரலாம். வர்றதுக்கு எந்த சிரமமும் கிடையாது. ஃபாரஸ்ட் இருக்குது, எப்படி வர்றதுன்னு பார்க்க வேண்டியதே வேலையே கிடையாது. ஏன்னா இரவும் பகலும் மக்கள் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கு நல்லா போறதுக்கு வரத்துக்கு இப்போ வழி எழில்மிகு ஒரு காடான இயற்கை. நீங்க வந்து இந்த இயற்கைக்கு வந்தாவே இது மூலிகை உள்ள ஒரு விசேஷமான ஒரு காடு. அதனால நீங்க வந்து போனாவே அதுக்கு உண்டான விஷயங்கள் கிடைக்கும். நீங்க இந்த ஸ்தலத்துக்கு வந்து பாருங்க. வந்து முதல்ல வந்து இந்த ஸ்தலத்துக்கு வந்து சாமியை தரிசனம் பண்ணி அவர் முகத்தை பார்த்தாவே போறோம், உங்க தலையத்தையே மாத்திருவாரு. அதுதான் இந்த கோயிலுடைய மிக மிக சிறப்பு. ஐயாவுடைய சிறப்பு எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. ஆமா, ஆனா அம்மாவுடைய சிறப்பு நீங்க சொல்லவே இல்லை. வந்து காமாட்சி அம்பாள் வந்து காமாட்சி அம்மா வந்து நின்ற கோலத்துல குழந்தை வடிவில் இருப்பாங்க. ஆனா காமாட்சி அம்மன்றது உட்கார்ந்த இடத்துல தான் இருப்பாங்க. உட்கார்ந்து வந்து நின்ற கோலத்துல குழந்தை வடிவில் இருப்பாங்க. அம்பாள் வந்து நின்ற கோலத்துல குழந்தை வடிவில் இருப்பாங்க. இங்க வந்து அம்மாவுக்கும் அதே சூரிய ஒளி இதன் வழியா வந்து அம்மாவுக்கு இந்த ஹோல்ஸ் வழியா இதன் வழியா வரும். இந்த ஹோல்ஸ் வழியா வருது, இதன் வழியா வரும். ஆமா, சிம்ம வாகனம் வெளியே இருக்கு. வெளியே இருந்து அதுக்கு வந்து துவாரங்கள் வச்சிருக்காங்க. ஆமா, அதன் வழியா வந்து
ஸ்ட்ரெயிட்டா அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு போயிடும். ஓ ஆமா, இது வந்து இங்க அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் கல்யாண கோலத்துல இருக்கிறதால தான் இங்க பவர் அதிகம். ஓ ஓ ஆமா, அதுதான் ரொம்ப ஸ்பெஷல். திருமணம் ஆகாதவங்க யார் வந்தாலும் திருமணம் ஆயிடும். ஸ்பெஷல், என்ன வேண்டாங்களோ அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த ஸ்தலத்துக்கு வந்து அவங்க என்ன வேண்டுதல் வச்சிருக்காங்களோ அந்த வேண்டுதலுக்கு பலன் அடைஞ்சி அதன் வழியில வந்து திருப்பணி தான் நாங்க அதிகமா பண்ணிட்டோம். ஓ ஓ பலன் அடைந்தவர்கள் பண்ணதான் அதிகம். அதுதான் ரொம்ப விசேஷம். இங்க இருக்க ஒரு உற்சவர். ஆமாங்க, இது வந்து உற்சவர்ல பிரதோஷ நாயனார். ஓ ஆமா, 15 நாளைக்கு ஒரு ட்ரிப் நாங்க பிரதோஷம் பண்ணுவோம். அந்த பிரதோஷ நாயனார் அவரு அந்த விசேஷமா இருக்கும். கோயில சுத்தி வருவாங்களா இல்ல வெளியில? ஆமா, பிரகாரம் கோயில் இங்க மட்டும் தான் போயிட்டு வருவாரு. பிரகாரம் மட்டும் போயிட்டு வருவாரு. இங்க வந்து பிரகாரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா விநாயகரு, முருகரு, சண்டிகேஸ்வரர், பைரவர் எல்லாமே இவங்க இருப்பாங்க. குபேர மூலையில வந்து பாத்தீங்கன்னாக்கா வாஸ்து குபேர பிள்ளையார் இருக்காரு. அவரு வாஸ்து குபேர பிள்ளையார் இருக்காரு. அதே மாதிரி பிரகாரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சிதிலம் அடைஞ்ச காலகட்டத்துல அந்த அப்பாவுடைய விமானத்துல தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, பிரம்மா, துர்கை இதெல்லாம் வந்து களவாடிக்கு போயிட்டாங்க. இப்போ அதையும் நம்ம வந்து அதுக்கு உண்டான வேலையை நம்ம பாக்குறோம். அதுக்கும் மக்கள் வந்து இதுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அந்த வேலையை நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த பிரகாரத்துல வந்து நாங்க வந்து செடிகளை வச்சிருக்கோம். அதான் பூச்செடிகள். மக்களுக்கு வந்து இந்த இயற்கைக்கும் நல்லா இருக்கணும், உள்ள வந்த பிறகு அவங்க மனசுக்குள்ள ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், அந்த மாதிரி விஷயம் கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த இயற்கையா நாங்க. ஆனா எந்த சிவன் கோயிலையும் இப்படி ஒரு என்ட்ரன்ஸ பார்த்ததே இல்லைங்க. ஆமா, இவ்வளவு சித்தர்களும் வழி நின்று ஒரு அருமையான ஒரு என்ட்ரன்ஸ்ங்க இது. ஆமா, அன்பர்கள் வந்து தரிசிச்சாதான் தெரியும். ஆமா, உண்மையிலே பெரிய விஷயங்க. இந்த காம்பவுண்ட்ல பாத்தீங்கன்னாக்கா 63 நாயன்மார்களை கணக்கு பண்ணி 63 நந்தியை போட்டிருப்போம். ஓ, 63 நந்தி. ஆமா, இங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க. 1 2 கணக்கு பண்ணீங்கன்னாக்கா காம்பவுண்ட் ஃபுல்லாவே சுத்தி வரும். ஃபுல்லா வந்தனா 63 நாயன்மார்களை கணக்கு பண்ணி 63 நந்தியை போட்டிருக்கோம். ஆமா, ரொம்ப விசேஷம். ஆமா, இப்ப இங்க வந்து கல்யாணம் இங்க இடத்துல வந்து கல்யாணம், 60ஆம் கல்யாணம், மத்தபடி நிச்சய தாம்பலம், சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே இந்த ஸ்தலத்துல பண்றாங்க. மக்கள் வந்து இதுக்கு நல்லா, ஏன்னா அவங்க வந்து இங்க இந்த கல்யாணத்துக்கோசம் வேண்டிட்டு போறாங்க இல்லையா, அது அந்த நிகழ்ச்சி அவங்களுக்கு அது இங்கேதான் கல்யாணம் வைக்கணும்ன்ற ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஆமா, இப்ப நடுவுல கூட ஒரு ஐயா திருமணம் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்ச 7ஆம் தேதி 7ஆம் மாசம் கல்யாணம் நடந்துச்சு. அது போயிட்டு இருக்கு, பண்ணிட்டு இருக்காங்க. ஜாதகத்துல வைக்கிறது மட்டும் இல்லாம அவங்க ஜாதகத்தை இங்க அந்த அவங்க வந்து ஜெராக்ஸ் ஒண்ணு வச்சுட்டு போறாங்க. சரி, அதே மாதிரி ஜெராக்ஸே போறோம். பெண்களுடைய ஜாதகம், ஆண்களுடைய ஜாதகம் நாங்க தனித்தனியா வச்சிருவோம். சரி, வர பக்தர்கள் அவங்களுக்கு எது தேவை அதை எடுத்து அவங்களே கான்டாக்ட் பண்ணி பேசி அதுக்கு உண்டான பலனும் அவங்க அனுபவிக்கிறாங்க. ஆமா, சில வரன்களும் அது அமையுது. அதுவும் விசேஷமானது. இங்க வந்து வில்வம் வந்து இங்க விசேஷம். அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா வில்வம் தான் இங்க தலவிருட்சம். இங்க கோபுரம் வந்து வெறும் வெள்ளை கலர்ல தான் இருக்குமா இல்ல கலர் அடிப்பாங்களே? இல்ல சார், ஏக வர்ணம் தான் அடிக்க போறது, பஞ்சவர்ணம் அடிக்க போறது இல்ல. ஓகே ஓகே, ஏக வர்ணம் தான் அடிக்க போறது. இது வந்து பஞ்சவர்ணம். இது பஞ்சவர்ணம். இது பஞ்சவர்ணம். ஏக வர்ணம்ன்றது ஒரே கலர்ல வந்துடும். ஏக வர்ணம் ஒரே கலர். அந்த திருவோடு பத்தி அது. ஆமா, அதே மாதிரி இந்த வில்வம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவருக்கு சிவனுக்கு வந்து வில்வம் விசேஷம். அதனால வந்து இவருக்கு வந்து இங்க வந்து 3 பக்கமும் இருக்கும். இதுல வந்து இது ஒரு வில்வம், இது ஒரு வில்வம். அதே மாதிரி அங்க வந்து சிவனுக்கு நேரா பின்புறமா வந்து ஒரே ஒரு செடி தான் வச்சோம். ஆனா அது 3 செடி 3 ரூபமா வந்திருக்கு. விஷ்ணு, பிரம்மா, சிவன் அந்த ரூபத்துல 3 பேர் வந்திருக்காங்க. அங்க போய் சொல்லுங்க. இந்த 3 ஒன்னா இருக்கு ஒரே இதுல. நீங்க வச்சது ஒண்ணுதான், ஒரு செடி என்ன 3. இதுதான் ரொம்ப இங்க ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமும் இது. ஆமா ஐயா, இது வந்து திருவோடுன்னு அந்த அது வந்து அங்க இருக்கிறது. ஆனா இது வந்து வில்வம். இது வில்வம், 3 ரகமான வில்வம். 3 ரகமான காய். ஒண்ணு சின்னதா இருக்கும், ஒண்ணு பெருசா இருக்கும், ஒண்ணு மீடியமா இருக்கும். 1 2 3 இதுலயும் வருது. எல்லாத்துலயுமே காய் இங்க வந்து நிறைஞ்சிருக்கும். இது வந்து விஷ்ணு, பிரம்மா, சிவன் 3 ரூபமா ஒரே இடத்துல. ஆமா, சூப்பர். இது வந்து பாத்தீங்கன்னா திருவோடுன்னு திருநெல்லை செல்வம் சொல்லுவாங்க. ஆமா, பெருசா இருக்கும் திருவோடு. அந்த காலத்துல இவங்க எல்லாம் சிவனடியார்கள்லாம் கையில பிச்சை ஏந்தி இது பண்ணுவாங்க. அந்த வகையில இது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு இது. அது வந்து நம்ம
இது வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா நல்ல பெருசா ஆகிறதுக்குள்ள சிவபக்தர்கள் வந்து எடுத்துட்டு போயிடறாங்களா? எடுத்துட்டு போயிட்டு அதை விதையாக்கி அந்த செடியை எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி மத்த எல்லா ஸ்தலத்துக்கும் கொடுக்கணும். இங்க ஒரே இடத்துல இருந்தா இது வந்து பிரபலியம் ஆகாது நான் சொல்லி கொண்டு போறாங்க. நாங்களும் அது மகிழ்ச்சியோட சரி நீங்க எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி நாங்க அனுப்பிச்சு விட்டோம். இதெல்லாம் காயா இருக்கிறது பழமாயிடும். ஆமா, பழம் ஆகாது. அதுக்கப்புறமா அது பெருசான பிறகு நம்மளே கட் பண்ணி அந்த விதையை எடுத்து அது பண்ணிக்கலாம். அந்த ஓடை மட்டும் தனியா எடுத்துக்கணும். அதே மாதிரிதான். உண்மையிலே இப்படி ஒரு கோயிலை தரிசிக்கிறதுக்கு அன்பர்கள் இன்னும் சென்னை வெளியூர்ல இருந்து வேற எங்க இருந்தெல்லாம் வராங்கயா? இது வந்து இப்போ பாத்தீங்கன்னா சென்னையில ஏகப்பட்ட பேர் வராங்க. மற்றபடி வெளிநாட்டுல இருந்து கூட சில பேர் தொடர்பு கொண்டாங்க. தொடர்பு கொண்டு நம்ம வந்து யூடியூப் சேனல்ல போகுது, டிவில போகுது. அப்படி பார்த்துட்டு அவங்க இத அதன் மூலியமா கால் பண்ணி கேக்குறாங்க. ஐயா பாடகர் வீரமணிதாசன் வந்திருக்காரு. சினிமா ஆக்டர்ஸ் விஜய் சேதுபதி கூட வந்திருக்காரு. நடுவுல சினிமா ஆக்டர்ஸ் வந்திருக்காங்க. பரணி இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்காங்க. ஸ்டீமன். ஆமா, இவங்க எல்லாம் வந்து இந்த கோயில வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்தலத்துக்கு வந்தாவே ஒரு விஷயங்கள் கொண்டு போகுது. அதனால அவங்க வந்து நடிகரும் வந்து இங்க திரும்ப வராங்க, திரும்ப வந்து பாத்துட்டு போறாங்க. ஆமா, ரொம்ப பெரிய விஷயம். ஆமா, இதுல வந்து பாக்குற அத்தனை பக்தர்களும் வாங்க வந்து இதனுடைய பலன் அடைகிறது மட்டும் இல்லாம உங்களால முடிஞ்ச சின்ன உதவி, ஏதோ ஒரு உதவி, பொருள் உதவியா இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன உதவி நீங்க வர முடியலனாலும் சரி அங்க இருந்து எங்களுக்கு தொடர்பு கொண்டு செய்யலாம். இல்ல நீங்க நேரடியா வந்து பார்த்துட்டு செய்யலாம். இந்த விஷயத்த நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு பழமையான ஸ்தலத்துல வந்து சாதாரணமா வந்து யாரும் பழமையினே சொல்ல முடியாதுங்க. 2000 வருட கோயில் யாரா சொன்னாங்கன்னா புதுமைக்கு கொண்டு வந்திருக்கு. புதுமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா. ஏன்னா இது ரொம்ப மக்களும் ரொம்ப மகிழ்ச்சியா வந்து பண்றாங்க. ரொம்ப வயசானவங்க உட்காரணும், செய்ய தங்கலாம், இங்கே தங்கலாம் போல இருக்கு. அந்த மாதிரி உட்கார்றதுக்கும் ஒரு விஷயத்த நம்ம அந்த உட்கார்றதுக்கு மக்கள் வயசானவங்க உட்கார்றதுக்கு செய்யறதுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்கோம். இன்னும் சில விஷயங்கள்லாம் கொண்டு வரணும்னு சொல்லி எங்களுக்குள்ள ஆசை இருக்கு. உங்கள மாதிரி ஆளுங்க வந்து இதுக்கு வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா இது வந்து உங்களுடைய கோயில், உங்களுடைய ஸ்தலம், நீங்க என்ன சொல்றீங்க நாங்க அதை செய்யறதுக்கு தயாரா இருக்கோம். இப்ப இத்தனை பேர் இந்த ஊர்ல இருக்காங்க. ஆனா நீங்க இந்த கோயிலை கையில எடுக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இல்லைங்க, இது 2010க்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா 40 வருஷம் மூடி இருந்தது. அதுக்கு அது என்ன ஆயிடுச்சுனாக்கா இந்த கிராமத்திலே வந்து முயற்சி எடுத்திருக்காங்க. முயற்சி எடுத்து 4 பேர் வந்து இது எடுத்திருக்காங்க. அவங்க அதுல பதார்த்தத்துல போயிட்டாங்க. அது வந்து சிவன் கோயில் வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. கையில எடுக்க முடியாது. அப்படி எடுத்தாலும் அது வந்து அவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியாது. அவரு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொண்டு போயிடுவாரு. அவர் வந்து கொடுத்தாருன்னா அது கொடுக்கறது யாராலும் வாங்க முடியாது. ஆமா, அது நம்மளால வாங்கவே முடியாது. ஆனா எடுக்கணும்னு ஆரம்பிச்சாருனாக்கா உருவிட்டு விட்டுருவாரு, மொத்தத்தையுமே காலி பண்ணிடுவாரு. அதுதான் இவருடைய மிக சிறப்பு. நாங்க வந்து இப்ப ரொம்ப சிதலம் அடைஞ்சு இதனால வந்து கிராமமே பாதிச்சிச்சு. ரொம்ப பின்தங்கி போயிடுச்சு கிராமம். அந்த வகையில இருக்கும்போது சரி இப்போ 2010 தான் உள்ள வந்தோம். எங்களுக்குள்ள ஒரு சபதம். ஏன்னா இந்த ஸ்தலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதுல இருந்து ₹1 கூட எடுத்துன்னு வெளியே போக கூடாது. தட்டுல விழுற காசும் சாமிக்கு போய் சேரணும். சரியா? ஏதாவது முண்டில கிண்டில எதனா 1 2 போட்டாங்கன்னா அதையும் சாமிக்கு போகணும். இந்த தொகையில இருந்து யாரும் ₹1 எடுக்க கூடாது. நீங்க பணி செய்யறதுக்கும் 1 பைசா எடுக்கல. யாருக்கும் சம்பளம் யாருக்குமே கிடையாது. எல்லாம் தொண்டுதான். என்ன கூட வேலை செய்யற அத்தனை பேருமே வந்து இதுக்கு வந்து எங்களை கூட இருந்து எங்களுக்கு முழுசா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இதே மாதிரி திருவொற்றியூர்ல இருக்கிற சில நண்பர்களும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இருக்காங்க. அவங்களும் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. விசேஷ காலத்துங்கள்ல மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில்ல இருந்து எங்களுக்கு மகா சிவராத்திரிக்கு அங்கிருந்து வாகனங்கள் எல்லாமே வந்து எங்களுக்கு முழுசா பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இப்ப இந்த கோயில வந்து இந்த திருப்பணி வேலை பண்ணிட்டு இருந்தாக்கா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சபதி வந்து மயிலாடுதுறையில இருந்து வந்திருக்காரு. மயிலாடுதுறை எங்க ஊருங்க. ஆமா, மயிலாடுதுறை அவர் தான். அது வந்து ஐயா வணக்கங்க. மயிலாடுதுறையில இருந்து வந்திருக்காரு. ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. நம்ம கையில எல்லாம் இல்ல, அவர் கையில தான் இருக்கு. சரிங்க ஐயா, உண்மையிலே மிகப்பெரிய ஒரு விஷயங்க. இந்த செய்தி சாதாரணமானது இல்ல. இப்போ இன்னும் உங்களுடைய கனவு அதான், நீங்க இதை எப்படி கையில எடுத்தீங்க அதுதான் சொல்றேன். 2010 வந்து எங்களுக்குள்ள ஒரு விஷயம் இந்த மாதிரி இருக்கே, சரி எடுத்து வேலை செய்யலான்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்தோம். நாங்க ஒவ்வொரு வேலையா ஆனா இது எடுத்து ஆரம்பத்துல எடுத்து வேலை செய்யறதுக்கு எடுக்கணும்னு ஆரம்பிக்கும் போது ₹1 கூட கையில கிடையாது. 10 பைசா கையில கிடையாது. அப்படி இருந்த ஸ்தலம் தான். அதுக்கு வந்து ஏதோ சில முயற்சிகளை எடுத்து மக்கள் கிராமத்துல வந்து எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு ஃபர்ஸ்ட் கிராமத்துல இருக்கவங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சாங்க. இந்த பணி ஆரம்பிக்கும் போது வரவங்களும் எங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. வரவங்களுடைய ஆலோசனை நாங்க எடுத்துப்போம். ஆமா,
நம்ம இஷ்டமாவும் செய்ய மாட்டோம். வர நண்பர்களுடைய சொல்றவங்களுடைய கோரிக்கை. ஆலோசனைகள் அது நமக்கு நல்லதா இருந்தது ஆனாக்கா நாங்க அதை எடுத்துப்போம். சூப்பருங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த நாங்க பண்ணும்போது இந்த அமைப்புக்கு என்னென்ன முறைப்படி வாஸ்துப்படி எது எது எங்கெங்க இருக்கணும்ன்றத முறையாவே நாங்க செஞ்சு கண்டிப்பா எல்லாமே கரெக்டா அமைஞ்சிருக்கு இந்த கோயில்ல. ஆமா உண்மையிலே எனக்கு ஒரு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் உங்களுடைய பணிகளுக்கு மத்தியில நீங்க இந்த இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க. இது வந்து நிறைய அன்பர்கள் கிட்டத்தட்ட 30,000 பேர் பார்ப்பாங்க. ஏன்னா நமக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸ். இதுல இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த கோயிலுக்கு வந்து முதல்ல தரிசிச்சுட்டு போங்க, பலனை பெற்றுட்டு நீங்க சொன்ன மாதிரி ஐயா அதுதான் சொல்றாரு, நீங்க முதல்ல எதுவும் செய்ய வேணாம், முதல்ல வாங்க, பலன் பெற்று அப்புறமா செய்யுங்கன்னு சொல்றீங்க. அது உண்மையிலே யாரும் சொல்ல மாட்டாங்க, எடுத்த உடனே காசு கேட்டுருவாங்க. ஆனா நீங்க வந்து அப்படி சொல்லல. உண்மையிலே மிகப்பெரிய ஒரு விஷயங்க. இப்படிப்பட்ட ஒரு கோயில் அனைவருக்கும் தெரியப்படுத்தணுங்க. வெளியில நீங்க சொன்ன மாதிரி சென்னையில இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. இன்னும் வெளி அன்பர்கள் வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியணும். அப்படி ஒரு ஸ்தலம் தான் இந்த ஸ்தலம். ஆனா இது காடுன்னு பயப்படுறாங்க சில பேரு.